சங்கீதம் 139:7 உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேங்க. நீங்க டாம் அண்ட் ஜெரி பார்த்திருக்கீங்களா என்னன்னு தெரியல. அந்த டாம் ஜெரியை அவ்வளோ அடிக்கும், துரத்தும், என்னென்னமோ பண்ணுங்க. ஆனா டாமால ஜெரி இல்லாம இருக்க முடியாது, ஜெரியால டாம் இல்லாம இருக்க முடியாது. அதே போலதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களால இருக்கவே முடியாதுங்க. நீங்க எவ்வளவு பாவத்துக்குள்ள போனாலும், நீங்க எவ்வளவு பிரச்சனைகளுக்குள்ள போனாலும், நீங்களே உங்களுக்கு பிரச்சனையை தேடிக்கொண்டாலும், எவ்வளவு நீங்க ஆண்டவர் விட்டு விலகி போகணும்னு நினைச்சாலும் ஏசப்பாவால நீங்க எல்லாமே இருக்க முடியாதுங்க. ஏசப்பா உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னா, நீங்க எவ்வளவு தப்பு பண்ணாலும் உங்களை மன்னித்து உங்களை ஏற்றுக்கொள்ள அவர் உண்மை உள்ளவராய் இருக்காருங்க. இன்றைக்கு ஒருவேளை இயேசுவை மனதார ஏற்றுக்கொள்ளாதவர்களா இருந்தீங்கன்னா, உங்க முழு இருதயத்தோட ஏசப்பா நீங்க என் குடும்பத்துக்குள்ள வாங்க, என்னுடைய உள்ளத்துக்குள்ள வாங்க, என்னுடைய பிரச்சனைகள்ல இருந்து எனக்கு விடுதலை கொடுங்க வாயினால நீங்க கூப்பிட்டு பாருங்களேன். கண்டிப்பா நான் சொல்றேங்க, வியாதி பலவீனமா இருக்கலாம், சரீர சுகவீனமா இருக்கலாம், இல்ல பினான்சியல் பிரச்சனையா இருக்கலாம், இல்ல நீங்க டெப்ஸ்ல இருக்கலாம், எதுவா வேணா இருக்கட்டும்ங்க, எல்லாவற்றிலிருந்தும் உங்களை விடுவிக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்காருங்க. அவருடைய சமூகத்தை விட்டு உங்களால எங்கேயும் போக முடியாது, அவருடைய உடன்படிக்கையை விட்டு உங்களால எங்கேயும் போக முடியாதுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு நீங்க ரொம்ப முக்கியம், உங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப முக்கியம். God bless you.